இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இப்ப பேசுறீங்களா இல்ல நானே எல்லாத்தையும் பேசட்டுமா? அண்ணா, உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. முக்கியமா தண்ணி பிரச்சனைக்கு பக்கத்து ஊர்ல போய் பேசணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால உங்க இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணும்னு. அதனால உங்க பிரசிடென்ட் பொறுப்பை எடுத்து பார்க்க ஒரு ஆளை நீங்க தான் முடிவு பண்ணணும்னு. அது யாருன்னு நீங்க சொல்லிட்டா அடுத்த கட்ட வேலையை பார்த்துடலாம்னு. குணசாரா, நீயே அப்படி பேசுறேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள உங்ககிட்ட இவ்வளவு மாற்றம் வரணும் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்தெல்லாம் நாம தனியா ரூம்ல கூட பேசிக்கலாம். இப்படி சபையில பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ இப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசுற ஆளே இல்லையே. என்னாச்சு உனக்கு? அவரு இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்காரு, அதனாலதான். நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க இடத்துல இருந்து இப்ப இது எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறது? நீங்க மட்டும் இப்ப என் புருஷன் பேரை சொல்லலன்னா அடுத்த நிமிஷமே உங்க தம்பி வாயாலேயே சொத்தை பிரிக்க சொல்லி இந்த குடும்பத்திலிருந்து அவரை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். இப்போ உடனே சொல்லி ஆகணுமா? சொல்றேன். இந்த கல்யாணி இப்பவே இப்படி பண்றானா, குணசேகரன் தம்பி பொறுப்புக்கு வந்துட்டா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கான நல்ல முடிவை நீங்க தாங்க எடுக்கணும். எதுவா இருந்தாலும் நான் இப்போ சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுங்க. சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? உங்க முடிவை சொல்லுங்க. நான் என் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுலாம் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அடுத்து என் பொறுப்புக்கு வர 2 பேருக்கு உரிமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு. ஒன்னு குணசேகரன், 2வது கரிகாலன். இவங்க 2 பேர்ல யாரு என் பொறுப்புக்கு வரலாம்? அக்கா போச்சு. இந்த ஆளு ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னையும் என்னையும் தவிர உன் புருஷனுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா உன் புருஷனுக்கு டெபாசிட் காலி தான். நீ சொத்தை பிரிச்சு கேட்டு தனி கொடுத்துன போறதுக்கு தயாரா இரு. டேய், இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. நானும் அதுக்கு தயாராதான் இருக்கேன். அம்மா, நீ சொல்லுமா, யார்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கலாம்? நீ தானையா முடிவு பண்ணணும். எங்கிட்ட போய் கேக்குற? நான் தான் முடிவெடுக்கணும். இருந்தாலும் உங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுங்க, அதை வச்சு நான் ஒரு முடிவெடுக்கிறேன். கரிகாலம் வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அவனை விட இந்த விஷயத்துல குணசேகரனுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. பேரனா பிள்ளையாண்ணா எனக்கு என் புள்ள குணசேகரன் தான் வரணும். பாட்டி, பெரிய மாமா பொறுப்புக்கு குணசேகரன் மாமா வரக்கூடாதுன்னு, அப்படி வந்தா கல்யாணியத்தை இஷ்டப்படிதான் அவரு நடந்துக்குவாரு. அதனால அவரு எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாதான் போகும்னு உனக்கு எப்ப தோணுச்சு?
அது கனகா வந்து பேசிட்டு போனா இல்லம்மா, அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. கனகா சொன்னதால தான் உங்களுக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிருக்கா? அப்ப கனகா சொன்னதை வச்சு குணசேகரன் மாமாவை பத்தி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அதிகமா குணசேகரன் மாமா பத்தி தெரியுமா இல்ல கனகாக்கு அதிகமா தெரியுமா? வெளி ஆளுங்களுக்கு நாம யாரு, நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது பாட்டி. அவங்கள கருத்து சொல்ல விட்டா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. குணசேகரன் மாமா உங்க புள்ள, அத ஞாபகம் வச்சு எந்த முடிவுக்கும் வாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் யாரு என்ன சொன்னாலும் அவனாதான் எந்த முடிவும் எடுப்பான். அதனால எந்த விஷயத்திலயும் அவன் என்னைக்குமே தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? நேத்து வரைக்கும் இந்த கிழவி கரிகாலம் தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்குது. எனக்கும் அதான்டா புரியல. சுப்பு, நீ யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாங்கிற? இது என்னென்ன கேள்வி? உனக்கு அப்புறம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதா இருந்தா குணசேகர அண்ணன் கிட்ட தானே கொடுக்கணும். வரலட்சுமி, நீ என்னம்மா சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு? அன்னைக்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கணும். குணசேகரன் மாமா எப்படியாவது பொறுப்புக்கு வரணும்னு கல்யாணியத்தை பிடிவாதமா இருக்கிறத வச்சு நீங்க 2 பேரும் எந்த முடிவும் எடுத்துறாதீங்கம்மா. உங்க அண்ணன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வச்சு நீங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. வரலட்சுமி, வானதி சொல்றது சரிதான் வரலட்சுமி. நாம கல்யாணி அண்ணிய பத்தி மட்டும் யோசிச்சோமே தவிர நம்ம அண்ணனை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம் பாத்தியா? எங்க அண்ணன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு.